பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கே துதிகை மகிமை உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான தலைப்பு நம்பிக்கை. நம்பிக்கை என்பது ஒரு உறுதி என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய செயலில், இதெல்லாம் அந்த நம்பிக்கை யார் மேலே கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன உவமையின்படி, அவர் சொன்ன அந்த வார்த்தை, தேவ வாக்கியத்தை நாம் ஒரு சிறு தியானமாக எடுத்து கடந்து செல்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா மேலே நம்பிக்கை. அதே போல் பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா மேலே நம்பிக்கை, அவர்கள் பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா அம்மா மேலே நம்பிக்கை, அப்படி போகுது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனிதன் எப்படி படைக்கப்பட்டான்? ஆண்டவராலே படைக்கப்பட்டான் இல்லையா? நம்முடைய தேவன் அனைத்தையும் படைத்தார். அதில் மனித இனமும் நாமும் ஒருவர் தான். நாம் இன்றைய சூழ்நிலையில் எதை முதலாவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை நம்ப வேண்டும் என்பதை குறித்து பார்க்கணும். இன்றைக்கு அநேக கடவுளை படைத்த அந்த கடவுளையே மறந்துவிட்டு நாம் அதை தாண்டி உலக காரியங்களில் நம்பிக்கை வைத்து, மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து, பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, ஆடம்பரத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, சொத்து சுகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, அடுத்தவரின் சொத்துக்கு ஆசைப்பட்டோ, பணத்திற்கு ஆசைப்பட்டும், அதில் ஏகப்பட்ட கொலைகள், கொள்ளைகள், இன்னும் சொல்ல முடியாத ஏகப்பட்ட பாவ செயல்கள் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை படைத்த நம்முடைய ஆண்டவரை எப்போதான் நம்பிக்கொண்டிருக்கிறோமா? அதில் சில பேர் தான் நம்புகிறாங்க. நிறைய பேர் இப்படி பாவத்தில் விழுந்து அவரை நம்பாமல், விசுவாசிக்காமல், அவர் செய்கின்ற செயல்தான் சரி என்று தன்னுடைய நினைவுகளை நம்பிக்கையாக வைத்து வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? வசனம் நீங்கள் அனைவருக்கும் தெரிந்த வசனம் தான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வசனம் சொல்கிறது. நாம் எத்தகைய சூழ்நிலை அவர்கள் நம்பிக்கை வைக்கிறோம்? எப்போது நம்பிக்கை வைக்கிறோம்? ஏதாவது ஆபத்தான சிச்சுவேஷன், ஆபத்தான ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நாம் தேவனை நோக்கி போகிறோம். ஏசப்பா, நம்ம தான் நம்பியிருக்கிறேன், நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை முடித்து கொடுங்க அப்படின்ட்டு. மற்ற டைமில் அதை செய்கிறோன்னா யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இல்லையா? ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவரை நாம் எப்போதுமே நம்பணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு மணித்துளியும் அவரை நாம் நம்பணும். எதற்காக? நாம் இன்று வரையில் உயிரோடு இருப்பதும், ஜீவிப்பதும், இந்த உலகத்தை பார்ப்பதுமே அவருடைய கிருபையால் தான். அவர் நம்ம நம்பினா தான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் பாருங்கள், நாம் அவர் நேசிக்கவில்லை என்றாலும் கர்த்தர் நம்மளை நேசித்து கொண்டே தான் இருக்கிறார். அவருடைய கண்ணின் மணி போல் நம்மளை பாதுகாத்து வருகிறார். அவர் கண் இமை நம்மை நோக்கி தான் இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது தெரிந்திருக்கும். கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த வகையாக பிரச்சனைகளோ, சோதனைகளோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவிடத்திலிருந்து அவர் மேல் நம்பிக்கை வைங்க. அவருக்காக ஒரு சின்ன ஜெபம் செய்யுங்க. அது போதும். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை நிச்சயமாக கேட்பார். அந்த ஜெபம் ஒரு உண்மையுள்ள ஜெபமாக இருக்கணும். ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அதை செய்கிறேன், அதை சொல்லிட்டாங்க செய்கிறேன்னு இல்லை. யார் சொன்னாலும் உங்களுக்குள்ள அது விசுவாசம், அந்த நம்பிக்கை இருந்தால் அதை நீங்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் செய்யும் போதோ உங்கள் ஜெபத்தை இயேசு கிறிஸ்து கேட்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அதாவது நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். இது நிச்சயமாய் நடக்கும். வசனம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி ருசி பார்ப்பது?
நிறைய தடவை சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம். அதை எடுத்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே எச்சி வரும். சாப்பிட இன்னும் அதிகமாக சாப்பிடணும்னு தோணும். ஏன் அதை நம்ம பார்க்கும்போதே நம்ம உதடெல்லாம் எச்சி வரும் இல்லையா? நல்லாயிருக்கும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை எப்படி நாம் ருசி பார்ப்பது? ஒன்றுமே இல்லை. நீங்கள் ருசிக்க பார்க்க வேண்டியது இந்த பைபிள் தான். ஸோ இந்த பைபிளை நீங்கள் எடுத்து அதில் உள்ள வசனத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க அதில் சொல்லப்படும் கருத்துக்களையும் அதில் உள்ள ஆழமான இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதை தியானித்து நீங்கள் அதைப்படி முயற்சி எடுத்து செய்யும் போதோ அப்போது நடக்கும் பாருங்கள் ஒரு அற்புதமான விஷயங்கள். அதைத்தான் நீங்கள் ருசி பார்ப்பது. நீங்கள் அதை படிக்க படிக்க கர்த்தர் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உங்களுக்குள்ளே வாசம் செய்து நீங்கள் கேட்கின்ற எல்லா வேண்டுதல்களும் ஜெபங்களும் அது ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் அதிகமான ருசியை பார்ப்பீங்க. அது ருசி என்பது அற்புதங்களும் அடையாளங்கள் தான். உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் வேண்டும் என்றால் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க வேண்டும். அவரை நீங்கள் தேட வேண்டும். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அவரை தேடி விசுவாசிக்க வேண்டும். தேடுதந்தால் வெளியே எங்கேயும் போய் தேட தேவையில்லை. உங்களுக்குள்ளே உங்கள்கிட்ட ஒரு வேதகம் இருந்தால் வேதகம் எடுத்து படிங்க, அதை தியானிங்க. தியானம் என்றால் உட்காந்து அப்படியே மயக்குதல் கிடையாது. தியானம் பண்ணுறது இல்லை. அந்த வசனத்தை நீங்கள் படிக்கணும். இப்போ சொன்னோம் கர்த்தர் நல்ல ருசி பார்க்க வேண்டும். எப்படி ருசி பார்க்கணும்? நம்ம எதனா ஸ்பூன் வச்சு டேஸ்ட் பண்ணுறதா? அது கிடையாது. ஏன் ருசி பார்க்குன்னு சொல்லணும்னா நம்ம வசனத்தை படிக்கும் போதும் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் இதை சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம யோசிக்க வேண்டும். அன்புன்னு சொல்கிறோம். அன்புனா என்ன? அது மற்றவர்கள் கொடுக்கின்ற ஒரு பாசம், ஒரு இரக்கம், ஒரு கருணை. இதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது இல்லையா? ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா அந்த அன்பு தான் கர்த்தர் நம்மையில் வைத்தார். அவர் நம்மையில் வைத்த அன்பு மிகப்பெரியது. அந்த அன்பால் தான் தன்னையே அவர் வருத்தி ரத்தம் சிந்தி நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டார். ஆனாலும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றும் பரிசுத்த ஆவியா நம்மோடு ஜீவிக்கிறார். அதன் வெளிப்பாடு தான் அந்த வசனம் படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை படிக்க படிக்கவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசம் செய்வார். பாருங்க, அன்றைய தினத்தில் பேதுரு என்ற மனுஷன் இருந்தார். சீஷர்களில் ஒருவர். பேதுரு அவரை காண வருகிறார். அந்த நேரம் கடற்கரை ஒரு மீனவர் வரும்போது பார்த்தா பேதுரு ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. என்னன்னு கேட்கும்போது பார்த்தா கடல்லாம் போயிட்டு வந்தாச்சு, ஒரு மீனும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சகக்களும் சோகமாக இருக்காங்க. உடனே இயேசு சொல்கிறாரு, படகை எடுத்துக்கொண்டு வலது பக்கம் வலையை போடுங்க அப்படின்ட்டு. ஒரே ஆச்சரியம். இவ்வளோ நாள் நம்ம தேடியும் கிடைக்கல, இவர் அங்கே போய் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரே. ஆனால் தேவன் மேலே நம்பிக்கை வைத்து சரி என்று புறப்பட்டு அவர் சொன்ன இடத்துல அந்த வலையை வீசினான். அந்த வலையில் சிக்கியது என்ன தெரியுமா? அதுவரை காண கிடைக்காத மீன்கள். வலை அருந்து போகும் தக்கதான மீன்களை எடுத்தார்கள். அதாவது இழுக்க முடியாமல் எல்லாரும் சேர்ந்து எடுத்தாங்க. அப்படிப்பட்ட மீன்களை கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, அது வரைக்கும் கிடைக்காத மீன். போயிட்டு வந்தோம், எதுவும் கிடைக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து அவர்கள் நம்பிக்கை வைத்து அந்த வலையை போட்டான். அந்த வலது புறத்தில் வீசப்பட்ட வலை சிக்கியது ஏகப்பட்ட மீன்கள். தூக்க முடியாமல் அருந்து போகிற அளவுக்கு மீன் கிடச்சிதான். வாழ்க்கையில் அவன் பார்த்திராத மீன். அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அவரை நீங்கள் நேசிக்கும் போதோ அவர் வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கும் போதோ உங்களுக்கு எப்படி வலையில் அருந்து போகத்தக்கதான ஏராளமான மீன்கள் கிடைத்ததோ அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதமும் அடையாளங்களும் ஏராளமாக கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், சாத்தானிலிருந்து விடுதலை கொடுப்பார், நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பார், பில்லி சூனை கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுப்பார், எல்லா வித நோய்களிலிருந்து விடுதலை கொடுப்பார், எல்லா வித சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், எல்லா வித நோய்கள், எல்லா வித தீராத பிரச்சனைகள், தோல் வியாதிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அப்படிப்பட்ட அற்புதமான வல்லவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சொன்னதில் வெறும் கதை இல்லை, நடந்த விஷயங்கள்
இன்று வரையில் அந்த கடலும் உள்ளது, அந்த படகும் உள்ளது, அந்த பேதுருடைய சமாதி இன்றுமே உள்ளது. இதெல்லாம் நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் இதெல்லாம் அங்கே நடந்த இடங்கள் தான் எல்லாமே இன்னமும் இருக்குது. இது கதைக்காக சொல்லப்படவில்லை. இது நிஜமாக நடந்த ஒரு விஷயத்தை பைபிளில் வசனத்தோடு சாட்சியோடு சொல்கிறேன். கிறிஸ்துவ அல்லாத மக்கள் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ மக்களுக்கு தெரிந்திருக்கும், அல்லாத மக்களுக்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் நடந்துச்சான்னு நீங்கள் நடந்தது. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை காண வேண்டும் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்காக ஒரே ஜெபம் செய்யுங்க. அந்த ஜெபம் செய்தாலே போதும், கர்த்தர் உங்களுக்கு அற்புதமாக இறங்குவார். அதை நீங்கள் உணரலாம், தெரிந்து கொள்ளலாம். நீங்களும் நாளைக்கு சாட்சியாக சொல்வீங்க. சாட்சி யார் வேணால் சொல்லலாம். கிறிஸ்டின் மட்டும் சாட்சி சொல்லணும் அவசியம் இல்லை. கிறிஸ்டின் இல்லாத மக்கள், ஹிந்து, முஸ்லீம் யாராக இருந்தாலும் நீங்கள் சாட்சி சொல்லணும். எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் எங்கே போகிறோம் உங்கள் பக்கத்தில் ஆலயத்தில் போய் சாட்சி சொல்லுங்கள். அது மிக மிக ஆசீர்வாதமானது. நீங்கள் சாட்சிகள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதம் நடந்திருக்கும், ஆனால் சாட்சியாக சொல்கிறதுக்கு தயங்க பண்ணுவாங்க சில பேர். இது தயக்கமாக இருக்குது, எப்படி சொல்கிறது தெரியலையே. அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கூடாது. நம்ம சாட்சி மற்றவங்களுக்கு சொல்லும் போது தான் உங்கள் சாட்சியை கேட்டு மற்றவர்களும் அது ஆசீர்வாதமாய் மாறும். அப்படி மாறும்போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக கர்த்தர் திருப்பி கொடுப்பார். அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வார். வசனம் சொல்கிறது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரையே காரியத்தை வைக்க பண்ணுவார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து இருக்கணுமா, அப்போ தான் அவரோட காரியங்கள்லாம் வாய்க்கப்படும். நம்ம என்ன கேட்குறோமோ அந்த காரியங்களாக வைக்கப்படும். உன் வழி, உன் வழினா என்ன? நம்முடைய வழி எப்படி? நம்ம வெளியே போகிறோம், ரெடியாக வரோம், எல்லாம் ட்ரெஸ் பண்ணுறோம், டக்குன்னு போய் ரெடி போயிட்டே இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு ஜபம் பண்ணிட்டு போங்க. போகின்ற காரியம் ஆசீர்வாதமாக பழகணும். என்னை கரெக்டாக கொண்டு போயிட்டு கரெக்டாக கொண்டு வாங்க, பாதுகாப்பாக என்னோட வாங்கன்னு சொல்லி ஜெபிக்கணும். ஒரு இன்டர்வியூ போனால், ஒரு வேலைக்கு போனால், ஸ்கூல் போனால், காலேஜ் போனால், இது எக்ஸாம் போனால், எங்கே போனாலும் ஒரு சின்ன ஜபம் பண்ணிவிட்டு போங்க. ஏசப்பா, போகின்ற காரியம் வெற்றியாக முடியட்டும், எக்ஸாம் நல்லா எழுதணும், நல்லா மார்க் வாங்கணும், சுகத்தோடு திரும்பி போயிட்டு வரணும், என்னோட கூட வாங்க சொல்லி நம்ம ஜெபம் செய்துவிட்டு போகும்போதோ கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் நம்பிக்கையை அவர் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு அற்புதமாய் செய்வார். நீங்கள் அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அந்த நம்பிக்கை தான் கர்த்தர் நிச்சயம் அற்புதமாய் செய்வார். உன் நம்பிக்கை வீண் போகாது. சகோதரரே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவானாக தான் இருக்கும். உங்கள் நம்பிக்கை எப்போதுமே வீண் போகாது. அவர் உங்கள் வைத்த கிருபை எப்போதுமே குறையாது. நீதிமொழிகள் 3:5, உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன்னுடைய புத்தியின் மேல் சாயாமல் இருக்கணும். நம்ம புத்தி எப்படி வேணால் மாறலாம். உலக ஆசைகள் ஏகப்பட்டது இருக்கும். அது எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுவின் வழியில் நீங்கள் வரும்போதோ, அவரை நம்பும் போதோ உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும். எதை பக்கம் நீங்கள் சாயக்கூடாது. அப்படி சாஞ்சு போயிட்டீங்கன்னா அது சாத்தானின் செயல். பாருங்கள், நம்ம ஜெபம் பண்ணே இருப்போம், பக்கத்தில் மொபைல் அடித்தோன்னா மொபைல் எடுத்து பார்ப்போம், அதிலே மொபைல்லே போய்டும். இதுதான் சாத்தானுடைய செயல். ஜெபத்தை விட்டுருவோம், பைபிள் வாசிச்சுன்னே இருப்போம், ஒரு கால் வரும், உடனே காலத்து பேசிகிட்டே இருப்போம். இதெல்லாம் சாத்தானுடைய செயல். அதை தடுக்கிறதுக்கான வழி. அப்படி எது வந்தாலும் பைபிளை முடிச்சு தான் நீங்கள் ஃபோன் எடுக்கலாம். அப்படி ஒரு பெரிய விஷயமும் இல்லை, இல்லையா? உலகத்தில் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சாத்தான் வந்து எப்படி வரலாம், எப்படி பிரச்சனையை உண்டு பண்ணலாம், எப்படி கொடுக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். இன்றைய காலத்தில் எத்தனையோ இளம் பிள்ளைகள், இளைஞர்கள் மத்தியில் சாத்தானுடைய செயல் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் மொபைல் வந்து சாதாரண விஷயம் யூஸ் பண்ணுங்க, வேலைக்காகவோ இல்லது உங்களுடைய சம்மந்தப்பட்ட ஏதாவது டாக்குமெண்ட்டு அதுக்காக நிறைய யூஸ் பண்ணிப்பீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம எதாவது பார்த்துட்டே இருப்போம். அதில் வந்து தேவையில்லாத ரீல்ஸ் வரும், தேவையில்லாத ஆபாசனம் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்.
இதெல்லாம் வந்து இதை நம்ம அதை பார்க்க பார்க்க நம்ம அதை நோக்கியே போயிடுவோம். நம்ம விஷயம் தேட போவோம். ஆனால் அதை பார்த்துட்டு தேவையில்லாத விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வசனம் எடுக்கணும்னு நம்ம தேடுவேன். அந்த வசனத்தையும் அந்த வேர்ட்ஸை பற்றி வீடியோஸில் எடுக்கணும்னு நோண்டுவேன். அப்படி நான் பார்த்துட்டு இருக்கும்போது நான் தேவையில்லாத ஒரு சினிமா நியூஸோ, தேவையில்லாத செய்திகளோ இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம மைண்ட் அப்படியே அதில் போயிடும். இது சாத்தானுடைய செயல். அப்படி எது வந்தாலும் நீங்கள் உடனே அதை ட்வீட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகணும். தொடர்ந்து வரோம் தான், நான் தாண்டி போகணும். அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா, நம்ம நன்மையை நோக்கி தான் போவோம். நம்ம டெய்லி ஜபிக்கணும், டெய்லி துதிக்கணும், மகிமைப்படுத்தணும், வாரம் வாரம் சர்ச் போகணும்னு நினைப்போம். ஆனாலும் அதிலே சில தடைகள் ஆகாதான் கொண்டு வருவோம். சர்ச்சு போகும்போது தான் வேலை வரும், சர்ச்சு போகும்போது தான் உடம்பு சரியில்லாங்க போகும், ஏதாவது முக்கியமாக பைபிள் வாசிக்கும் போது தான், ஜெபம் பண்ணும்போது தான் யாராவது வருவாங்க, அப்போ தான் கால் வரும், அப்போ தான் சீரியல் போயிட்டுருக்கோம், இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம். இப்படி நம்மளை மாற்றிக்கொண்டிருப்பான். இதற்காக தான் எல்லாமே வந்து நம்முடைய கர்த்தருக்கும் நமக்கும் டிஸ்டன்ஸ் கொண்டு வர்றதுக்கு. நீ கடவுளை ஏன் தேடி போகிற, நீ ஏன் மாறுற, மாறக்கூடாது, நீ என்னோடு வா, நான் உலகத்தையே காட்டுறேன்றது அதோடைய வேலை. அது பின்னாடி போனவங்க எத்தனையோ பேர்கள் இன்று பாவத்தில் விழுந்து அடிமையாக்கப்பட்டு இன்று வரையில் அவர் எழுந்து வர முடியாமல் இருக்கிறாங்க. அதிலிருந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் மாறி கர்த்தரை வழியிலே பின்பற்றி வருகிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டு இன்று அவர்கள் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து வருகிறார்கள். இந்த வாழ்க்கையில் கூட சாத்தானின் எத்தனை வழிகள் வந்தாலும் அதை முறியடிக்கும் விதமாக உங்கள் ஜெபமும் இந்த தேவ ஆலோசனையும் இந்த பைபிள் வசனம் அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நீங்கள் பின்பற்றி நடக்கும் போதோ கர்த்தரை நீங்கள் ருசி பார்க்க பார்க்க உங்களுக்குள்ளே இருக்கின்ற எல்லா வித கெட்ட சுபாவங்களும், கெட்ட சிந்தனைகளும், கெட்ட பார்வைகளும் எல்லாமே விலக்கி போடப்படும். கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தின் தண்ணீரை ஊற்றுவார். உங்கள் பாவத்தை எல்லாம் கழுவி உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை அவருக்குள்ளே கொண்டு வருவார். நீங்கள் அவர் உங்களுக்குள்ளே வரும்போதோ நீங்கள் அவரை அதிகமாக ருசி பார்த்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் பார்க்கின்ற ருசியை மற்றவருக்கும் ருசி பார்க்கும் விதமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் அவரை மேன்மைப்படுத்த கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். இதுதான் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பாக்கியவானுக்கும் நடக்கின்ற விஷயம். இந்த பாக்கியவான் என்பது கர்த்தர் வழியில் நடப்பவன் தான் பாக்கியவான், நீதிமான் என்றதற்கு அர்த்தம். நம் வாழ்க்கையில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும். அந்த நம்பிக்கை தான் நம்மளை மாற்றும், நம்மளை பாதுகாக்கும், நம்மளை ரட்சிக்கும், நம்மளை உயர்த்தும். அநேக காரியங்கள், அநேக பிரச்சனைகள் எத்தனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவிடத்தில் வந்து சொல்லும் போதோ, அவரை மகிமைப்படுத்தும் போதோ, அவரை விசுவாசிக்கும் போதோ உங்கள் வாழ்க்கை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நான் எதோ குறிப்பிட்டு இதுதான் இதான் சொல்லலை, எதுவாக இருந்தாலும் A to Z நீங்கள் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுங்கள், அவருக்காக ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு மகிமையாய் காரியத்தை நடப்பிப்பார், விடுதலை கொடுப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட், விடுதலை கொடுப்பார். அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் விசுவாசித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாக வைங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மட்டும் பாக்கியவானாக இருப்பான். அந்த பாக்கியவான் என்பவன் அனைத்தையும் கர்த்தருக்கென்று ஒப்புவித்து வாழ்பவன் தான். கர்த்தர் வழியில் வாழ்பவன் தான் பாக்கியவான். நீங்கள் பாக்கியவானாக ஆக வேண்டும் என்று விருப்பமா? அப்படி உங்களுக்கு விருப்பம் என்றால் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக உங்களுக்கு மாற வேண்டும் என்றால் நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவர் வழியில் நடக்க வேண்டும். இதுவரை செய்யவில்லை, அதற்கான முயற்சி எடுங்க. நீங்கள் முயற்சி எடுக்க நீங்கள் ஜெபிக்க சாத்தானும் உடன் வருவான் தான். அதிலிருந்து கர்த்தர் அவனை பார்த்துக்கொள்வார். நீங்கள் எப்போது இயேசுவை நோக்கி வந்துட்டீங்களோ, இடையில் சாத்தான் எந்த வகையில் வேலை செய்தாலும் அதெல்லாம் செல்லாமல் போயிடும். கர்த்தர் அவனை பார்த்து அவனை சுட்டெரித்து அழித்து போடுவார். நீங்கள் எதை குறித்து பயப்படாமல், எந்த கவலையும் படாமல், இயேசுவிடத்தில் நீங்கள் ஜெபம் செய்துட்டு செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் ஜெயத்தையும் வெற்றியும் காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். நீதிமொழிகள் 23:18 அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்தாலே போதும், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற
ஒரு முத்திரையை, ஒரு கேரண்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாராவது அப்படி சொல்ல முடியுமா? இன்றைக்கு அநேக மனுஷர்களை நம்ம பார்த்து இவன் செய்வான், அவன் செய்வான் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் இயேசுவை நோக்கி வந்து அவர் மேல் நம்பிக்கை வைங்க. அப்போது நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதை இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாக சொல்கிறார். இந்த வசனம் சொல்கிறது. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையோ, ஒரு பண தேவையோ, ஒரு வேலையோ, ஒரு வழிகளோ ஏதாவது வேண்டுமென்றால் நீங்கள் மனுஷன்கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் இயேசுவிடத்தில் நீங்கள் சொல்லும் போதோ, அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போதோ, அவரை விசுவாசிக்கும் போதோ நிச்சயமாய் கர்த்தர் அற்புதங்களாக செய்வார். உன் நம்பிக்கை வீழ்ப்பாகாது. இதை நான் சொல்லலை, இயேசுக்கு சொல்லுவார். நிச்சயமாய் முடிவுன்னு உன் நம்பிக்கை வீண் போகாது. இதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிங்க. அவர் கொடுத்த இந்த கேரண்டியை கெட்டியாக பிடிச்சிட்டு தான் போகணும். அதுக்கான வழி இந்த வசனத்தை உள்ளது. வசனப்படி நடக்கணும், ஜெபிக்கணும், அனுதினமும் ஜெபிக்கணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது தான் உங்கள் வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த கேரண்டி நடக்கும். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. வசனம் சொல்கிறது, புலம்பல் 3:26. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கணும். நாம் ஜெபம் பண்ணுறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எப்போ நமக்கு ரட்சிப்பு வரும் அதை குறித்து நம்பிக்கையோடு காத்திருக்கணுமா? ஏசப்பா எனக்கு ரட்சிப்பை கொடுங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜெபிக்கும் போதோ துதிக்கும் போதோ ஒவ்வொரு நாளும் அவரை நீங்கள் தேடாத நாளாக நேரமாக இல்லாமல் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அவரை தேடிக்கொண்டு அவரை நினைத்து கொண்டு உங்களுடைய எந்த ஒரு வேலையிலும் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் முன்வைத்து அவரை செய்யும் போதோ, செயல்படுத்தும் போதோ, நடந்து கொள்ளும் போதோ, போகும்போதோ, வரும்போதோ, எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவரை முன்வைத்து நீங்கள் செய்ய செய்ய கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து கொண்டே இருப்பார். ரட்சிப்பு உங்களுக்கு வரும்போதோ நீங்கள் எந்த வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லாமல் இருக்க மாட்டீங்க. எல்லாம் தேவனால் நடந்தது, எல்லாம் இயேசுவால் நடந்தது, இயேசுவால் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பீங்க. அவர் துதியை உங்கள் வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்தையும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும் என்ற வசனத்தைப்படி எப்போது வாயில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஸ்தோத்திரமோ துதியோ எப்படி கிடைக்குன்னா, நீங்கள் ரட்சிப்பை அடைந்து விட்டீர்கள் என்பதற்கான அடையாளம் தான் அது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். இதுக்கு முன்னே நீ வாழ்ந்த வாழ்க்கையில் எப்போ நம்ம யோசிச்சிருப்போமா? இயேசுவை நினச்சிருக்க மாட்டோம், அதை பற்றி பேசியிருக்க மாட்டோம், அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் ரட்சிப்புகள் வரும்போதோ அதை உணர்வீர்கள். அது அடையாளம் தான். நீங்கள் வசனத்தை பேசும்போதோ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஏதாவது நார்மலாக பேசும்போது கூட இயேசுக்கு சொல்லி தான் நம்ம பேசுவோம். அப்படி பாருங்கள், எப்படி ஆண்டவர் எப்படி நம்மளை மாற்றுவார். நம்ம ஆண்டவர் மாற்றுவது அப்படி தான். அவர் வாயிலிருந்து நம்முடைய வாயிலிருந்து பரப்புகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் தேவ சித்தத்தோடு தான் இருக்கும், தேவ வார்த்தையாக தான் இருக்கும், இயேசுன்ற நாமத்தை சொல்வதாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்து கொண்டே தான் இருப்பார். இதே நமக்கு மட்டும் இல்லை, ரட்சிப்புக்கு உண்டாண்டு யாராக இருந்தாலும் கொடுப்பார். கிறிஸ்டின் மக்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, அது யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்வார். அதனால தான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த கேரண்டியை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெறப்போகின்ற அற்புதங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த புதிய நாட்களை நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. நாளை கூட மகிமையின் நாளாக கொடுத்த நல்ல நேரத்திற்காக, கிருபைக்காக, ஆசீர்வாதத்துக்காக நன்றி கர்த்தாவே. அம்சாமி, உண்மையில் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய கேரண்டியான அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம், வைக்கப்படுகிறோம் கர்த்தாவே. அப்படிப்பட்ட உண்மையில் நான் நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தாவே, நீர் எங்களுக்கு செய்ய போகின்ற அற்புதங்களுக்காக நன்றி வச்சிருக்கிறேன் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த செய்தியை அவர்கள் நம்பிக்கை வைத்து ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே, அவர்கள் ஜெபிக்கும் போது அவர்கள் நம்பிக்கையை நீ வீண் போகாதபடி கர்த்தாவே நீ ஜெயமாய் மாற்றி கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. சாமி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தாருக்காகவும், சிறு பிள்ளைகளுக்காகவும், வீட்டில் பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்களை ஆசீர்வதிங்க, விடுத்துங்க. அவர் தேவைகளை பூர்த்தி செய்தாலும் கர்த்தாவே, அவர் ஜெபத்தில் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. அவர்கள் மேல் 100% நம்பிக்கை வைத்து உண்மை விசுவாசித்து அவர் நடக்கும்படியாக கர்த்தாவே
நீரே நல்வழிப்படுத்துவீராக சாமி. இடையில் எந்த சாத்தான கிரியைகளும் எந்த ஒரு பிரச்சனைகளும் எதுவுமே ஆட்கொள்ளாதபடி கத்தாவே எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்தினாலே சுட்டரித்து போடப்பட்டு உம்முடைய விசுவாசியில் நாங்கள் ஐக்கியப்பட்டு பசுத்தாவில் நிரப்பப்பட்டு கத்தாவே நாங்கள் புதிய மனிதராக ரட்சிப்புள் மாறும்படியாக நடிக்கிறோம் கத்தாவே. நாங்கள் ஒவ்வொருவரும் சாமி உண்மையை நாங்கள் மாறும்படியாய் உம்முடைய 2ஆம் வருகையிலே கத்தாவே நாங்கள் உம்முடைய நித்திய ஜீவல் அடையும்படியாக கத்தாவே நீங்கள் வழிநடத்துவீராக சாமி. எங்களுக்கு வேண்டுதல்களை எல்லாவற்றையும் உங்கள் மகிமையால் நிறைவேற்றுவீராக சாமி. நாங்கள் கேட்பதற்கு மேலான கருத்தில் செய்ய வளரா தேவன் கத்தாவே. இது ரெட்டிப்பான் நன்மையான ஒவ்வொன்றும் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி கத்தாவே. ஆசீர்வாதங்கள் நடத்தி கத்தாவே. இந்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை குறிப்பீராக வழிநடத்துவீராக சாமி. இந்த நாள் மகிமையாக நிறைவேற்றுவீராக ஆசீர்வாதத்தை குறிப்பீராக சாமி. வீட்பர் இயேசு கிறிஸ்துவே எடுக்க நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதிகை வகை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்துவிடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியவே. ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நாங்கள் உம்மை நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise be to God. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். We lift up your holy name Jesus. We worship you Lord. Oh hallelujah hallelujah. பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. Oh Jesus, we worship the Lord. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்.